பெரிய அளவில் இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சோசியல் மீடியாலையும் சரி வெளியும் சரி சிம்புவோட பீப் பாடலை பற்றி பல எதிர்ப்புகள் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஆனால் முதல்ல அந்த பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது. சிம்புவோட பீப் பாடல் அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே இதை விட பயங்கரமான பாடல்கள்லாம் வந்துருக்கு. ஆனால் நம்ம அதெல்லாம் பற்றி பெரிய அளவு பேசவும் செய்யலை எதுவுமே. ஏன்னா விவாதம் பண்ணுற மனப்பான்மை அப்படிங்கிறது நம்ம ஆளுங்களுக்கு சுத்தமாக கிடையாது. நமக்கு அதிகமாக இருக்கிறது கும்பல் மனப்பான்மை தான். எப்போ ஒருத்தர் ஒரு பிரச்சனையை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் நம்ம அந்த பிரச்சனைக்கு பின்னாடி நாமளும் ஓட ஆரம்பிப்போம். அந்த பிரச்சனையினால நம்ம சமூகத்துக்கு ஏதாவது மாற்றம் வருமா அப்படி எதையுமே நம்ம கண்டுக்கிறது கிடையாது. ஆனால் ஒருத்தர் ஒரு விஷயத்தை பார்த்து ஓடினாங்கன்னா நாமளும் பின்னாடியே ஓடிட்டு தான் இருக்கும். இது சிம்பு விஷயத்தில் மட்டும் கிடையாது, குஷ்பு விஷயத்துலையும் இதே மாதிரி தான் நடந்துச்சு. ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த பிரச்சனையோடைய மொத்த விஷயங்களையும் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்காம அந்த பிரச்சனையோட பின்னாடி போகிறது மிகப்பெரிய தப்பான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். சிம்புவோட பீப் பாடலுக்கு எதிராக மலேசியாவை சேர்ந்த ஒரு பொண்ணு ஒரு பாட்டு பாடி அனுப்பி விட்டுருந்தாங்க. நீங்களாம் அதை பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டு பாடி அனுப்பி விடுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் நேர்மையான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பீப் பாடலில் அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் இருக்கும்போதே சிம்புக்கு எவ்வளோ பிரச்சனை வருது. இதே மாதிரி மங்காத்தா படத்தில் அஜித் திஸ் இஸ் மை பீப் கேம் அப்படின்னு சொல்லும்போது கைத்தட்டி விசிலடிச்சு ஆளுங்க தான் நம்ம எல்லாம். ஒரு விஷயத்தை விவாதம் பண்ணி அந்த விஷயத்தை பற்றின உண்மை தன்மைகளை அறிகிற பழக்கம் நமக்கு எப்பவுமே கிடையாது. இது சிம்பு விஷயத்துல மட்டும் கிடையாது, குஷ்பு விஷயத்துலையும் இதே மாதிரி தான் நடக்கும். சிம்பு இந்த பாட்டை பாடுறதுனால சமூகம் சீரழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கே சிம்பு சமூக விழிப்புணர்வு பாட்டு பாடிட்டாருன்னா இந்த சமூகம் தெரிஞ்சிருக்கும்.